மடி பிடிக்க உயிர்களையும் படைத்தேன். சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவர்களை படைத்து படைக்கும் தொழிலை பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் படிக்கும் தொழிலை பிரம்மாவிற்கும் ஒப்படைத்தேன். அப்படி ஒப்படைக்கும் போது நான் எனக்கு துணை ஒன்று வேண்டும் என்று நான் ஈஸ்வரனை துணையாக கொள்வதற்கு என்னை மனித கொள்ளும்படி சொன்னேன். அவரோ என்னுடைய நெத்திக்கண்ணை ஏனால் நீதான் என்னை படைத்தார், ஆனால் என் தாய் ஆயிடுவாய், அதனால் என்னுடைய கண்ணை உன்னுடைய கண்ணை நெற்றி கண்ணை எனக்கு தந்தால் நடந்து கொள்கிறேன் என்றார். அப்படி என்னுடைய நெற்றி கண்ணை எடுக்கும் போது குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமானது ஆறாக ஓடியது. அதை பார்த்த எனக்கு அண்ணனாக விளக்கக்கூடிய மகாவிஷ்ணுவர் தன்னுடைய கட்டைகளால் வைத்து அழித்தினார். அப்பொழுது ரத்தம் நின்று விட்டது. ஆனால் அந்த ரத்தம் நின்ற பிறகும் மீதி வேறொரு முறையாக மாதவிடாய் நின்றாலே அதன் வழியாக ரத்தம் போகிறது. அதனால்தான் நேற்று முதல் இன்று வரை மகளிர்களுக்கு மாதவிடாய் என்று உருவெடுத்தது. அதே போல என் நெத்தியில் என் கண்ணை எடுத்ததனால் இன்று குங்கும திலகமாகவும் விளங்கி வருகிறது. அப்படி வந்த இந்த காமாட்சி அம்மனாக விளங்கி வருகின்றேன். அப்புறம் வேற தேவர்கள் எல்லாம் தன்னுடைய குறை தீரப்போவது என்று சந்தோஷமாக மணல் மாறி பொழிகின்றார்கள். அதுவும் தர எல்லாரும் இப்படி வந்து போயிட்டு